அந்த வேலைக்காரிய வீட்ல தான் வச்சிருக்கீங்களா? கல்யாணத்துக்கான தாலிய திருடின ஒருத்திய இன்னும் நீங்க எப்படி வீட்ல வச்சிருக்கீங்க ருத்ரா? அன்னைக்கே இவளை வெளியில அனுப்பியிருப்பீங்கன்னு நினைச்சேன். மனசுல கொஞ்சம் கூட நெருடல் இல்லாம எப்படி முன்னாடி வந்து நிக்கிறா பாத்தீங்களா? ஆதிரா, அந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட நான் நல்லா விசாரிச்சுட்டேன். என் அண்ணனோட இருமல் நிக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னால இருக்கிற துளசிய பறிக்க போயிருக்கா. அப்போ அந்த தாலி அந்த இடத்துல கிடந்திருக்கு. அது யாரோடதுன்னு தெரியாம ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கா. மத்தபடி அவ திருடலாம் இல்ல. சக்தி ரொம்ப நேர்மையான பொண்ணு. என்ன மாதிரி உனக்கும் மன்னிக்கிற குணம் இருக்கு ருத்ரா. ஆதிரா, நலுங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? சரி ருத்ரா, ஆரம்பிச்சிடலாம். அனிதா, போய் திவ்யாவை கூட்டிட்டு வா. ஓகே மம்மி, போ மருமகளே. சார் வணக்கம் சார். வாங்க அருண். சார் ஃபைல்ல மேடத்தோட சைன் வேணும். கொடுங்க. கொடு. கொடுங்க. இந்த ருத்ரா. நான் வரேன் சார். அருண், என்ன வந்தவனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இங்க நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. இல்ல சார், கம்பெனில ஒர்க் இருக்கு, நான் வரேன் சார். அருண், 20 மினிட்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன். முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போ. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, இங்கேயே இருங்க. உட்காரு. நான் பாக்குற ஒவ்வொரு முறையும் என் மருமக என் கண்ணுக்கு ஒவ்வொரு விதத்துல அழகா தெரியறா. பொதுவா பொண்ணுக்கு தாய்மாமன் இருந்தா அவங்கள வச்சுதான் நலுங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். அப்படி இல்லைங்கிறதுனால கட்டிக்க போற மாப்பிள்ளை அதை செய்யலாம். தம்பி, நீங்க வந்து மாலை எடுத்து திவ்யா கழுத்துல போட்டு நலுங்க ஆரம்பிங்க. போ. சரிம்மா. ஆகாஷ், எங்க மாலை போட்டுட்டு கிளம்பிட்டீங்க? வேற என்ன பண்ணணுங்க? நல்லா கேட்டீங்க. பொண்ணுக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே. நலங்கோட விதிமுறையே அதுதான். கொடுங்க, கிஃப்ட் கொடுங்க. எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதே. நான் எதுவுமே வாங்கிட்டும் வரலையே. தெரிஞ்சிருந்தா நான் பெரிய கிஃப்டே வாங்கிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஹே அனிதா, தம்பி தான் தெரியலன்னு சொல்றாருல்ல, அப்புறம் அவரை போட்டு ஏன் இப்படி படுத்துற? பாவம் விடு. என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி முழிக்கிறாரு பாரு. மம்மி, அதெல்லாம் முடியாது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏதாவது கொடுத்தேதான் ஆகணும். என்ன பண்றது? மருமகனே, உங்களுக்கு அத்தை நான் இருக்கேன்.
அனிதாவோட கலாய்ப்புக்கெல்லாம் நீங்க அஞ்சாதீங்க என்ன? ஓ ஆ, உங்க கழுத்துல செயின் இருக்குல்ல, அத கழட்டி திவ்யா கழுத்துல போடுங்க. அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, ஒன்னும் தப்பில்ல, போடு. சரிம்மா. அனிதா, இனிமே ஆகாஷ நீ கிண்டல் பண்ண முடியாது. ஆதிரா வாங்க, நீங்க நலுங்கு வைங்க. நீங்க வைங்க ருத்ரா, நான் அப்புறமா வைக்கிறேன். அருண், கொஞ்சம் ஃபீலா இருக்கு. இவ்வளவு நாள் எதுவுமே தெரியல. ஆனா கல்யாண நாள் நெருங்க நெருங்க திவ்யா எங்களை விட்டு போறாங்கிற வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவ எங்க கூட இருந்தப்போ எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம். அதையெல்லாம் இப்ப மிஸ் பண்ண போறோம்னு நினைச்சாலே கண்ணெல்லாம் கலங்குது. அவ போற இடத்துல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அருண். ஆதிரா மேடம் பெரிய குடும்பம், நல்லா பார்த்துப்பாங்க சார். ம். திவ்யாவுக்கு எந்த குறையும் வராது. இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது சார். நாளைக்கு என் தங்கச்சியும் எங்களை விட்டு போகும்போது எனக்கு இப்படிதான் சார் ஃபீல் ஆகும். கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி உங்களை விட்டு ரொம்ப தூரம்லாம் போயிட மாட்டா சார். இல்ல, பக்கத்துல எங்கேயாவது பார்க்கலாம் தான் சொல்ல வந்தேன். ஓகே சார். நீங்க வைங்க. ஏய், அவனை பார்த்தா அவ்வளவுதான் உன்ன. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி உட்கார். நம்ம திவ்யாமாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் சார். அனிதா, நீ வா, வா, அனிதா. போய் வை. ஹே, மூஞ்சு உருன்னு வச்சிட்டு இருக்காம சிரிச்ச மாதிரி இருக்கணும். சக்தி, வாமா, வந்து நலுங்கு வை. நீங்க எதுவும் தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயப்படுறா. நீங்க அவளை மன்னிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சப்பவே நானும் அவளை மன்னிச்சிட்டேன் ருத்ரா. நான் எதுவும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். நீ போய் வை. அருண், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் உடனே கிளம்பி போயிடுன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க? வர கோத்துக்கு கண்ணத்துல 2 விடணும் போல இருக்கு. அத்தை,
மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இவனை பார்த்தா திவ்யாவை தான் தப்பா நினைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அனிதா நான் பல்ல கடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். அருண், எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இதுவே உனக்கு லாஸ்டா இருக்கணும். திவ்யா கல்யாணம் முடிஞ்சு ஆதிரா வீட்டுக்கு போற வரைக்கும் நீ திவ்யா முன்னாடி வரவே கூடாது. சரிங்க, இனிமே வரமாட்டேன். முதல்ல கிளம்பு. இவனை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்காத. திவ்யா கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும் தெரியுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். போ. திவ்யா, என்ன நலுங்கோட அப்படியே உட்கார்ந்துருக்க? நீ குளிச்சு ரெடி ஆகி பசியோட உட்கார்ந்துருப்பேன்னு உனக்கு இட்லி எடுத்துட்டு வந்தேன். நீ என்னடானா அப்படியே இருக்க? ஏன் திவ்யா எதுவுமே பேச மாட்டேங்கிற? முகம்லாம் இப்படி வாடி போயிருக்கு. என்னாச்சு திவ்யா? திவ்யா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்களா? சொல்லு. சக்தி அக்கா, நான் உங்க ஏய், ஏண்டி அங்க கல்யாண வேலை அவ்வளவு கிடக்கு, இங்க வந்து என் பொண்ணு கூட உட்காந்து என்ன பேசிட்டு இருக்க? திவ்யாக்கு சாப்பாடு கொடுக்க வந்தம்மா, அழுதுட்டு இருந்தாங்க. அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். அது எங்களுக்கு தெரியாதா? நாங்க கேட்டுக்க மாட்டோமா? ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. என் பொண்ண பாக்குறது, அவகிட்ட பேசுறதெல்லாம் உனக்கு அனாவசியமான வேலை. ருத்ரா உன்ன பொண்ணு மாதிரின்னு சொன்னதுனால எல்லா இடத்துலயும் மூக்க நுழைப்பியா நீ? நீ ஒரு வேலைக்காரிங்கிற லிமிட்ட தெரிஞ்சு நடந்துக்கோ. இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருந்த தொலைச்சு கட்டிடுவேன். நீங்க என் மேல கோவப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே தப்பா நடக்கலையேம்மா. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அழுதுட்டு இருந்தாங்க. வேலைக்காரியா இருந்தாலும் என்ன எதுன்னு விசாரிக்க தானே செய்யணும். இப்ப இவகிட்ட விவாதம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாத. நம்புற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்பணும். இங்க பார், எங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறமேங்கிற கவலையில தான் அவ இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கா. கல்யாணம் ஆக போற எல்லா பொண்ணுங்களுக்குமே மனசுல இப்படி ஒரு பயம் இருக்கதா செய்யும். இத புரிஞ்சுக்காம அவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்க நீ போய். நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை கிளம்புன்னு சொன்னேன், கிளம்பு. சக்தி அக்கா, ஏய், கிளம்பு. சீக்கிரம் போ. ஏய், என்ன அந்த வேலைக்காரிகிட்ட உண்மையை சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அப்படி ஏதாச்சும் பண்ண பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படி கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அத முதல்ல பண்ணுங்க. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்றதுக்கு நான் செத்து தொலைறது எவ்வளவோ மேல். கொல்லுங்க என்ன. என்னடி வாய் நீளுது? நானும் போனா போகுதுன்னு ஒவ்வொரு தடவையும் பொறுத்து பொறுத்து போனா தலைக்கு மேல ஏறி ஆட்டம் போடுற. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. உனக்கு கால் ஓட பழகிருச்சு, வாய் பேச பழகிருச்சு. உனக்கு அசட்டு துணிச்சல் வந்துருச்சுல. இனிமேல உன்னை சுதந்திரமா நடமாட விட்டா ஆபத்திலையும் அவமானத்திலையும் தான் போய் முடியும். உன்னை வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சாதான் நீ அடங்கி இருப்ப. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரவே கூடாது, வரவும் முடியாது. அம்மா, தட்டுல இட்லி இருக்கு, தின்னா தின்னு, இல்லன்னா அப்படியே கிடந்து செத்து
போ. எனக்கு 2 பசங்க மட்டும்தான், ஒரு பொண்ணு இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். அந்த பிச்சைக்கார பையன் கூட சேர்ந்து வாழ்ந்தரலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. அம்மா ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சொல்றத கேட்டுட்டு ஒழுங்கா இரு. அருணாச்சலம் சார், நான் என்னோட தங்கச்சி கல்யாணத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். நம்ம கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் என்னால் நேரடியாக விசிட் போக முடியாது. ஸோ நீங்கள் தான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க, ஓகேவா? சக்தி, என்னங்க சார்? இங்க வா. என்னாச்சு சக்தி? ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா இங்க? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சார். திவ்யாவை பார்க்கறதுக்கு அவ ரூமுக்கு போயிருந்தேன். அவ தான் சந்தோஷம் இல்லாம ரொம்ப டல்லா இருக்கா. ஏன் திவ்யாக்கு என்னாச்சு? கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு சக்தி. திவ்யா விஷயத்துல என்கிட்ட மறைக்க என்ன இருக்கு? ஐயோ, உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க நினைக்கல சார். அப்படி அவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையை சொல்லு சக்தி. திவ்யா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல உன் மனசுல யாராவது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல சார். அப்புறம் எப்படி அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ற? திவ்யாவும் எதுவும் சொல்லங்கிற. வெறும் அனுமானத்துல எப்படி முடிவு பண்ண முடியும்? திவ்யா என்கிட்ட எதையோ சொல்ல வந்தா சார். அப்போ இந்துமதி அம்மா வந்து திடீர்னு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அந்த வீட்டுக்கு நம்ம வாழ அனுப்ப போறோமே, அந்த கவலையில தான் இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வெளியில போன்னு சொல்லிட்டாங்க சார். உங்க அம்மாவே எப்படி சார் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறாங்க? திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு ஒரு தடவை கேட்டு பாருங்க சார். சரி. ஆனா எனக்கு என்னமோ அம்மா சொன்ன மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. திவ்யாக்கு அந்த பயம் தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே. ஒரு அண்ணனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறத நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக போற ஆளுங்கிற கவலை எனக்கு அதிகமா இருக்கு. அப்படித்தானே அவளுக்கும் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும் சார். என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திவ்யாவை பார்த்ததும் சக்தி மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா, ஒருவேளை உண்மையிலேயே திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்குமோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தா அப்பவே சொல்லியிருப்பாளே. நேத்து ராத்திரி என் பையன் அருணும் திவ்யாவும் இருக்கிற ஃபிளக்ஸை தான் வைக்க சொன்னேன். அதை மாத்தி வச்சது யாரா? அண்ணே, நீங்க சொல்றது எனக்கே ஷாக்கா இருக்குண்ணே. கண்டிப்பா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் அதை மாத்தி வச்சிருக்கணும். அப்படி மாத்தி இருந்தா அது அந்த இந்துமதியும் அனிதாவும் தான் பண்ணியிருக்கணும். போட்ட பிளான் சொதப்பிருச்சே. இப்படியே போச்சுன்னா அந்த பையனுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடும் போல இருக்கே. சங்கர், இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை பண்ணலாமா? என்ன ஐடியா சொல்லு. அண்ணே, அந்த பொண்ணையும் உங்க பையன் அருணையும் லாஜிக் வர வச்சு நானே போலீஸ்க்கு போன் பண்ணி பிராத்தல் கேஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அது மீடியா நியூஸா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த நியூஸை பார்த்து ஆதிரா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ருத்ரா ஃபேமிலியால ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உங்க பையன் அருணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அண்ணே, இந்த ஐடியா எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? உனக்கே அசிங்கமா இல்ல? காலங்காலமா சினிமாவிலையும் சீரியல்லையும் எவ்வளவு உளுத்து போன புளிச்சு போன ஐடியா இது. மகா கேவலமா இருக்கு. சாரிண்ணே, எனக்கு தெரிஞ்சது இந்த ஐடியா மட்டும்தானே. அடுத்து நம்ம போடக்கூடிய பிளான்
மிஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த கல்யாணமும் நிக்கணும். அருணுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணணும். பண்றேன். என்ன சிவா? தங்கச்சியை பத்தி உங்ககிட்ட பேசணும். அவளை பத்தி பேச என்ன இருக்கு? நான் கேட்கறதுக்கு எந்த உண்மையும் மறைக்காம பதில் சொல்லுங்க. திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? அந்த வேலைக்காரி தான் இவன் கிட்ட சந்தேகத்தை கிளப்பி இருக்கா. அதனாலதான் இவன் நம்ம கிட்ட வந்து கேக்குறான். அம்மா, நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. ஆமா, உனக்கு அதுல என்ன சந்தேகம்? ஆதிரா ஆண்டி அவளை பொண்ணு கேட்டு வந்தாங்க. நல்ல இடங்கிறதால நாமளும் சரின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யாருமே திவ்யாவோட விருப்பத்தை கேட்கவே இல்லையே. பெரியவங்களா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவளோட விருப்பத்தை ஏன்டா கேட்கணும்? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வாழ போறது அவ தானே, அவளோட விருப்பம் தானமா முக்கியம். அது தெரியும் சிவா. பெரியவங்க பேச்ச மீறாத அளவுக்கு என் பிள்ளைய நான் வளர்த்திருக்கேங்கிற நம்பிக்கையில தான் அப்படி சொன்னேன். மத்தபடி அவளுக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு நான் விசாரிச்சுட்டேன். அதெல்லாம் நல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இப்ப அவ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேமேங்கிற கவலை தான். மத்தபடி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சிவா. இதுக்கப்புறம் இவனுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு பேசி அனுப்பிடுறேன். நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறோமேங்கிற கவலை அவளுக்கு. இவ்வளவு நாளும் என் கைக்குள்ளேயே வளர்த்த ஆசை மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணுமேங்கிற கவலை எனக்கு. அவளை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல சிவா. என்னம்மா அது? நீங்களே எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னால முடியல சிவா. அவ என்கிட்ட வாய் விட்டு சொல்லி அழுறா. நான் இத அவகிட்ட சொல்லி அழவா முடியும்? அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ அனாவசியமா மனச போட்டு குழப்பிக்காத. அவளுக்கு இதுல மனப்பூர்வமா சம்மதம் தான். எனக்கும் இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. அப்பா, இவனை நம்ப வச்சாச்சு. இவனை இந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டது அந்த வேலைக்காரி தான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் அவளை பம்பர விடலாம். சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல வரேன். சரி சிவா, நாங்களும் சம்பந்தியம்மா கூட கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க.